Hi friends, welcome to RRMK channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பட்டர் பீன்ஸ் குருமா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. 200 கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ்ல தோலை சீவி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம், இல்லாமலும் செய்யலாம். இப்போ பட்டர் பீன்ஸை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்ட பிறகு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். காயும் அந்த பட்டர் பீன்ஸும் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் நம்ம அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் ஒரு 4-5 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். திக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி அது கூட ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம், இந்த தேங்காய் ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுருங்க. ஆயில் காஞ்ச பிறகு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பல்லு பூண்டை தட்டி அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும். நமக்கு வந்து எப்போவுமே நீங்கள் இதை மாதிரி குருமா செஞ்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பூண்டை தட்டி போட்டு செஞ்சிங்கனாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த குருமாவில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.